வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். திஸ் இஸ் டே 24 ஆஃப் 100 days கோடிங் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொடுத்துருக்க கிவன் ஸ்ட்ரிங்கில் டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்றது செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ ஸ்ட்ரிங்கில் எதுக்கு டிஜிட்ஸ் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு நம்பர்னால் அது வந்துட்டு நம்பர்ஸ் இன்ட்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் கெட் பண்ணுறோம், அது இன்ட் நம்பரெல்லாம் கெட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதாவது யூசர் கிட்டேருந்து வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் வாங்குவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அந்த மொபைல் நம்பரில் நமக்கு என்ன வரணும், டிஜிட்ஸ் மட்டும்தான் வரணும். ஓகே, கரெக்டாக. ஏன்னா வந்து அதில் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல நமக்கு இந்த டிஜிட் செக் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறேன்னா, ஒரு 90% வியூவர் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணால், இந்த கொடுக்குற அதாவது அவங்க கொடுக்குற அந்த ஃபோன் நம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகே, எம்டியாவோ இல்லை வந்துட்டு நல்லாவோ கொடுக்கக்கூடாது. ஏதாவது அதெல்லாம் டைப் பண்ணியிருக்கணும். அதுக்காக அதை ஃபஸ்ட் செக் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நல் ஈக்குவல் டு டேட்டாவாக இருந்தாலையோ ஆர் டேட்டா டாட் இஸ் எம்டி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெத்தட். ஸோ அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் பெருசாக வந்துட்டு யாருக்கும் தெரியாது. டேட்டா டாட் இஸ் பிளாங்க். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா எம்டின்னு சொல்லுவோம். ஒயிட் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா, அது ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கும். அதாவது ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு விசிபிளாக தெரியும். ஆனால் ஒரு ப்ரோக்ராமில் இதை வந்துட்டு அதாவது இப்படி நம்ம கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், இது நத்திங் தான் சொல்லுவோம். ஆனால் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்கும். ஓகே, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, இஸ் பிளாங்க் அப்படின்றது. இது என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்ட்ரிங் பிளாங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நமக்கு சொல்லும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஃபார் லூப்பில் போட்டு ஒரு கேரக்டர் தான் செக் பண்ண போகிறோம். இன்ட் I ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா டாட் லென்த் அதை நம்ம எடுக்க போகிறோம். அதை டேரெக்டாக இங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமோட டைம் கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசன் வந்துட்டு லென்த்ன்றது ஒரு கால்பேக் மெத்தட். ஸோ அது ஒரு டைம் கால் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சப்ஷன் அதிகமாகும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேரக்டர் ரேப்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு மெத்தடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன மெத்தட்னா, இஸ் டிஜிட் அப்படின்ற ஒரு மெத்தட். இது வந்து ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி கேரக்டர் எடுக்க முடியும், கேரக்டர் அட் அப்படின்ற மெத்தட் வச்சு எடுக்க முடியும். அப்போது டேட்டா டாட் கேரட் ஆஃப் ஐ, கேரக்டர் அதாவது கேரக்டர் அட் தான் கேரட். ஸோ அப்போது இது எனக்கு டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் எனக்கு என்ன வரணும், எனக்கு வந்து இது நாட் டிஜிட்டாக நான் செக் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து நான் வெளியே ட்ரூ கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு உள்ளே நான் கொடுக்கணும், நான் ஃபால்ஸ் வர மாதிரி கொடுக்கணும். அதனால நான் இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுனா, இது டிஜிட்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், நாட் போட்டிருக்கிறதுனால ஃபால்ஸாக மாறும். அப்போ எனக்கு வந்துட்டு இது உள்ளே வந்து ஓகே, ஸோ உள்ளே வராது. ஸோ அப்போ வெளியே போயிடும். இப்போ இன்கேஸ் எடுக்கிறது வந்து டிஜிட் இல்லைனா எனக்கு ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் இங்கே நாட் மூலிமா ட்ரூவாக மாறும், உள்ளே வந்துட்டு ஃபால்ஸ் வந்துடும். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எனக்கு அந்த வேலிடேஷன் செட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை இது ரிட்டர்ன் பண்ணுறதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா டர்னர் ஆப்டர் யூஸ் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் அப்படின்னு போடுறேன், இல்லைனா நோ இட் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட லாஜிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வித் டைம் காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். எஸ் இட் இஸ், ஏன்னா அதில் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இது இன்கேஸ் நான் வந்து இதில் கொடுத்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், நோ இட் இஸ். இதுவே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன், நோ இட் இஸ். ஏன்னா இந்த டிஜிட் நம்ம போட்டிருக்க லாஜிக் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு டிஜிட் செக் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கற்றுருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட கோட் வந்து இந்த கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் இருக்கிற நம்மளோட பிளாக் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த கோடை நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.